வணக்கம். இப்போ உங்க கையில ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது இல்லையா? ஆனா இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கு பின்னாடி சுமார் 4 பில்லியன் வருஷ பிரம்மாண்டமான ஒரு கதை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த நம்ப முடியாத பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமா, நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஒரு காவிய பயணம். நாம சும்மா ஏதோ ஊருக்கு போற மாதிரி இல்ல. கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருஷங்கள் டைம் டிராவல் பண்ணி பிரபஞ்சத்தோட ஆரம்பத்துக்கே போக போறோம். ரெடியா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பூமிய ப்ளூ பிளானட், அதாவது நீல கிரகம்னு தான் சொல்வாங்க. அதுக்கு காரணம் அதோட மேற்பரப்புல முக்கால்வாசி, அதாவது 70% தண்ணியால தான் சூழப்பட்டிருக்கு. இத பாக்கும்போது அப்பாடா, நமக்கு தேவையான தண்ணி எக்கச்சக்கமா இருக்குன்னு தோணும் இல்லையா? ஆனா இங்கேதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, பூமியில இருக்கிற மொத்த தண்ணியில 97.5% உப்பு நீர், அதாவது கடல்ல இருக்கிற தண்ணி. நாம குடிக்கவோ விவசாயத்துக்கு பயன்படுத்தவோ முடியாது. அப்போ மீதி நம்மனால பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி வெறும் 2.5% தான். என்னது, வெறும் 2.5% தானா? ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, அப்போ இந்த தண்ணி எப்படி உருவாச்சு? அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்துச்சு? வாங்க நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். தண்ணீர் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதோட கெமிக்கல் ஃபார்முலா H2O, அதாவது 2 ஹைட்ரஜன் அணுக்கள், ஒரு ஆக்சிஜன் அணு. சிம்பிள். ஆனா இந்த 2 அணுக்களும் எங்கிருந்து வந்துச்சு? அதுதான் நம்ம கதையோட ஆரம்பமே. இதுல ஹைட்ரஜன் ரொம்பவே பழமையானது. பிரபஞ்சம் உருவான அந்த பிக் பேங் சமயத்திலேயே அது உருவாகிடுச்சு. ஆனா ஆக்சிஜன் அப்படி இல்ல. அது பிக் பேங்ல இருந்து வரல. அது தனியா ஒரு பிரம்மாண்டமான ஃபேக்டரியில உருவாக வேண்டியிருந்தது. அது என்ன ஃபேக்டரி? அந்த ஃபேக்டரி வேற எதுவும் இல்ல, நம்ம நட்சத்திரங்கள் தான். நட்சத்திரங்கள் என்ன பண்ணும்னா, முதல்ல ஹைட்ரஜனை எரிச்சு ஹீலியமா மாத்தும். அப்புறம் அதோட மையத்துல இருக்கிற பயங்கரமான அழுத்தம் காரணமா ஆக்சிஜன் மாதிரியான கனமான தனிமங்கள் உருவாகும். கடைசியா ஒரு நட்சத்திரம் அதோட வாழ்நாள் இறுதியில சூப்பர்னோவா அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா வெடிச்சு சிதறும். அப்போ அதுக்குள்ள உருவான அந்த ஆக்சிஜன் எல்லாம் பிரபஞ்சம் முழுக்க பரவும். இப்போ பாருங்க, தண்ணி உருவாக தேவையான ஒரு மூலப்பொருள் கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஹைட்ரஜனும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து எப்படி தண்ணியா மாறுச்சு? அதுவும் இல்லாம ஆரம்பத்துல நெருப்பு கோளமா இருந்த பூமிக்கு இந்த தண்ணி எப்படி வந்துச்சு? அதுதான் அடுத்த சுவாரஸ்யமான கட்டம். இத கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு க்ளூவை பயன்படுத்துறாங்க. அந்த க்ளூ பேரு தான் கனநீர், அதாவது ஹெவி வாட்டர். இதோட ஃபார்முலா D2O. இது சாதாரண தண்ணில இருக்கிற ஹைட்ரஜனை விட கொஞ்சம் வெயிட்டானது. இந்த சாதாரண நீருக்கும் கன நீருக்கும் உள்ள விகிதம் இருக்கு இல்லையா, அது ஒரு கெமிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. அத வச்சு இந்த தண்ணி எங்கிருந்து வந்திருக்குன்னு கரெக்டா சொல்லிடலாம். இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா முழு கதையும் சிம்பிளா புரியும். பாருங்க, 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பிக் பேங்ல ஹைட்ரஜன் உருவாகுது. அப்புறம் முதல் நட்சத்திரங்கள் ஆக்சிஜனை உருவாக்குது. நம்ம பூமி 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாகுது. ஆனா அப்போ அது நெருப்பு பந்து மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வியாழன் கோளோட ஈர்ப்பு விசை ஒரு வேலைய செய்யுது. அது என்ன பண்ணுதுன்னா, பனிக்கட்டியால ஆன வால் நட்சத்திரங்களையும் சிறுகோள்களையும் இழுத்து நம்ம பூமி மேல மோதிர மாதிரி தள்ளி விடுது. அப்படி வந்து விழுந்ததுதான் நம்ம பூமியில இருக்கிற தண்ணி. சரி, இப்போ பிரபஞ்சத்துல இருந்து பூமிக்கு வருவோம். அந்த பழங்காலத்துல வந்து சேர்ந்த தண்ணி எல்லாம் இப்போ எங்கதான் இருக்கு? நம்ம கிட்ட நல்ல தண்ணி வெறும் 2% தான்னு பார்த்தோம் இல்லையா? அதுல கூட ஒரு சிக்கல் இருக்கு. அந்த கொஞ்ச நஞ்ச தண்ணிலையும் பெரும் பகுதி நம்ம கைக்கு எட்டாத தூரத்துல இருக்கு. எப்படி சொல்றேன்னா, அதுல சுமார் 60% துருவ பகுதிகள்ல பனிக்கட்டியா உறைஞ்சு போயிருக்கு. இன்னொரு 30% ரொம்ப ஆழத்துல நிலத்தடி நீரா இருக்கு. அதையும் நம்மளால சுலபமா எடுக்க முடியாது. அப்போ நாம பயன்படுத்துற ஏரி, குளம், ஆறு, அப்புறம் நம்மளால எடுக்க முடியற நிலத்தடி நீர் எல்லாம் சேர்த்தா எவ்ளோ தெரியுமா வரும்? பூமியோட மொத்த நல்ல தண்ணில வெறும் 1.5% மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ குறைவான அளவுன்னு. பூமியில தண்ணிக்கு இவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பிரபஞ்சத்துல தண்ணிக்கு பஞ்சமே இல்ல. விஞ்ஞானிகள் நம்ம கிட்ட இருந்து 12 பில்லியன் ஒளி வருடங்கள் தள்ளி இருக்கிற ஒரு கருந்துளைய சுத்தி ஒரு பெரிய தண்ணீர் தேக்கத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்ளோ பெருசுன்னா, நம்ம பூமியில இருக்கிற மொத்த தண்ணிய விட 180 ட்ரில்லியன் மடங்கு அதிகம். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய பிரம்மாண்ட கதையெல்லாம் கேட்டுட்டோம். இப்போ கடைசியா இந்த பிரம்மாண்டமான பயணத்தை நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையோட எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஆமாங்க. இப்ப நீங்க குடிக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் அதோட மூலப்பொருட்கள் நட்சத்திரங்கள்ல உருவாகி வால் நட்சத்திரங்கள்ல பயணம் செஞ்சு கோடிக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு உங்கள வந்து சேர்ந்திருக்கு. அப்போ இது ஒரு சாதாரண பொருள் இல்ல, இது ஒரு பிரம்மாண்ட பரிசு. சோ அடுத்த தடவை நீங்க ஒரு கிளாஸ் தண்ணிய கையில எடுக்கும்போது அதோட இந்த பிரம்மாண்டமான பயணத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இது வெறும் H2O இல்ல, இது நட்சத்திரங்களோட தூசு, காலத்தோட பயணம். இவ்ளோ விலை மதிக்க முடியாத இந்த பிரபஞ்ச பரிசை நாம எப்படி பாதுகாக்க போறோம்?